இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. கடைசி வாரம் இதுதான் நடக்கப் போகுது அப்படின்னு இப்பயே வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ, அதிலேயே பல பேர் இந்த வீட்ட விட்டு வெளிய போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ, என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ, எபிசோட் நம்பர் 21 செகண்ட்ல ஓடுது. வெளியாயிடுச்சு. ஸோ, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ, இப்போ வந்து நம்ப 3வது வாரத்தில இருக்கோம். ஸோ, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் எண்டுல வந்து நான் திரும்பவும் வருவேன். அப்ப யாரெல்லாம் சிங்கிள்ஸா இருக்கீங்களோ, அவங்க இந்த செகண்ட் லவ்வோட வீட்ல இருந்து நீங்க போயிடுவீங்க. கடைசி வாரம் யாரெல்லாம் பேரா இருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ட்டாங்க. ஸோ, இப்ப இத வச்சு பார்க்கும்போது வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சிந்துரி, பிரியங்கா, அதுக்கப்புறம் வேற யாரு? வெக்கே இவங்கெல்லாம் வந்து வெளிய போயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவங்கலாம் வந்து கொஞ்சம் சிங்கிளா தான் வந்து இருக்காங்க. ஸோ, பெருசா கனெக்ட் ஆகுற மாரி தெரியல. பிராவோவும் எனக்கு தெரிஞ்சு வெளிய போயிடுவாரு. அவருக்கும் வந்து பெருசா கனெக்ட் யார் கூடயும் ஆகுற மாரி வந்து தெரியல. ஸோ, மத்தவங்கலாம் இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோடில எடுத்த உடனே வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வராங்க. எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வராங்க. ஸோ, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீணாக்கும், ரெக்ஸ்க்கும், தினேஷ்க்கும் நடுவுல போயிட்டு இருக்க அந்த ஒரு பிரச்சனைய பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வீணா வந்து சொல்றாங்க, இந்த மாரி என்னால வந்து டக்குன்னு வந்து பேசாதன்னு ரெக்ஸ் கிட்ட வந்து சொல்ல முடியல. அதனால எனக்கும் வந்து தினேஷ்க்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ஸ் உள்ள வராப்புல. ஸோ, எனக்கு வந்து வீணா கூட கம்ஃபர்டபுளா இருக்கு பேசுறதுக்கு. நான் வந்து கேட்கிறேன் அவங்ககிட்ட 100% வந்து இது மாரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வீணாவ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் வந்து அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து தண்ணி எடுத்துட்டு போய் கூட வந்து குடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ, அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அது கூட வந்து பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாரிலாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்ல, அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து தினேஷ் வந்து கடுப்பாயி, எங்களுக்குள்ள ஆர்கானிக்கா வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வந்தது. ஸோ, உன்னால முடிஞ்சா வந்து 15 நாளுக்குள்ள வந்து வீணா கூட வந்து கனெக்ஷன வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல எனக்கு வந்து ஆ அது தேவையில்ல. ஐ அம் லாஸ்ட் நான் வந்து ஒத்துக்கிறேன். இது நீங்க இப்ப இப்படி சொல்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ஸ் வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாப்புல. நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவர் வந்து விலகிடுறாரு அந்த இடத்துல. அது வந்து ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிந்துரி ஒரு டாஸ்க் வந்து குடுக்குறாங்க. ஸோ, அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து நெறைய நேம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நான் ஹர்ட் ஆயிட்டேன். நான் தனியா அழுதேன். நான் வந்து இத விட்டு விலகிட்டேன். அந்த மாரி நெறைய வேர்ட்ஸ் வச்சிருக்காங்க. அத வந்து சூஸ் பண்ணணும். அந்த மாரி சிந்துரி வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ற வேர்ட் ஐ வாக்ட் அவே, ஐ காட் ஹர்ட், ஐ கிரைட் அலோன் அப்படிங்கிற மாரி வந்து சூஸ் பண்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அந்த ஜார் டாஸ்க்ல வந்து பிரியங்கா வந்து பிரியங்காவ ரொம்ப நம்புனேன். ஆனா, அவங்க வந்து என்னையே வந்து இது மாரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து, ஒரு பிட்ரயல் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேல பிரியங்கா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாவே இருக்கவே வந்து முடியாது. ரொம்ப மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லி குடுத்தாங்க. ஸோ, நெக்ஸ்ட் வந்து அந்த ரீசன் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து வெக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கிரைட் அலோன் அண்ட் நான் ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்ஸ் அகெயின் வந்து பிரியங்கா கூட வந்து டேட் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. அதில எவ்வளவோ மெமரீஸ் வந்து இருந்தது. ஸோ, அத பத்தி அவங்க பேசுவாங்க அந்த ஜார் டாஸ்க்லன்னு பார்த்தா, சிந்தூரி கூட எனக்கும் காலையில தோசை விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால வந்து நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன். ஸோ, நான் வந்து இந்த ஒரு விஷயத்தினால நான் வந்து ஹர்ட் ஆயிட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூஸ் பண்றாங்க. அங்க இருக்கிற போர்ட்ல இருக்கிற எல்லாமே சூஸ் பண்ணிட்டு, வெக்கேக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜென்யூனாவே வந்து நான் பழகுனேன். ஸோ, அவன் என் கால புடிச்சு தூங்குனப்போ நான் வந்து ரொம்பவே வந்து இவன் தான் நம்மளுக்கான ஒரு ஆள் அப்படிங்கிற மாரிலாம் வந்து நெனச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா அது வந்து அப்படியே வந்து மாறிடுச்சு. ஸோ, வெக்கிக்கும் சிந்துரிக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப எனக்கு தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. பட் இருந்தாலும் ஒரு பொசசிவ்னஸ் வரும்ல. அந்த மாரி தான் இருந்ததே தவிர, பட் என்ன வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கன்டினியூவா சொல்லிட்டு இருந்தனால, நான் இதில இருக்கிற எல்லாத்தையும் வந்து கோ த்ரூ பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேஜஸ் அவர் வந்து நான் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டேன். எனக்கு வந்து மத்தவங்க மாரி ரொம்ப இந்த மாரி ரொம்பலாம் இது பண்ண தெரியாது. என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே நேஹா தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாப்புல. தினேஷ் வந்து நான் சைலண்ட் ஆயிட்டேன், ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்க்கு வந்து பவுண்டரிஸ் செட் பண்ணணும். வீணா வந்து அத செட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ரெக்ஸ் வந்து பேச வந்தா முடியாதுன்னு சொல்லணும். பேச முடியாதுன்னு அத சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி அவர் வந்து கடுப்பானாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ஸ் வந்து அ அந்த இடத்துல அவர் எது செலக்ட் பண்ணாருன்னு காட்டல. பட் வந்து எனக்கு வந்து தினேஷ் வந்து வீணா வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ட்டாங்க. நான் வந்து சும்மா தான் வந்து பேசினேன். பட் அவங்ககிட்ட இருந்து எனக்கு கிளியரான நோ வரல அப்படிங்கிற மாரி ரெக்ஸ் வந்து சொன்னாப்ல. ஸோ, இது ஒரு விஷயம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் வந்து குடுக்குற ஒரு டாஸ்க். உங்களோட ஹார்ட்ட யாருக்கு குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ, இதில வந்து பிராவோ வந்து பிரியங்காக்கு குடுக்குறாங்க. நிவேதிதா வந்து பார்த்தீங்கன்னா, அபித் அது எக்ஸ்பெக்டட். தேஜஸ் வந்து நேஹாக்கு குடுக்குறாங்க. நேஹா வந்து தேஜஸ் அது வந்து எக்ஸ்பெக்டட். தினேஷ் வந்து வீணாக்கு, வீணா வந்து தினேஷ் அது எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து பிராவோக்கு வந்து குடுக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க குடுத்தனால. அதுக்கப்புறம் சிந்துரி, வெக்கே இவங்க 2 பேரும் யாருக்குமே வந்து குடுக்கல. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
நிவேதிதா வந்து அபித்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து வெக்கேக்கும் பிரியங்காக்கும் இடையில வந்து ஒரு கிளாஷும் வந்து வருது. ஸோ அவர் வெக்கே வந்து அந்த ஹார்ட் கொடுக்கும்போது வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க ஏதாவது ஒன்றுன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா செம்ம கோவமாக வந்து ஒரு ஃபைட்டை வந்து போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து பிராவோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து வெக்கே வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிவிடு, அதை விட்டுட்டு பிராவோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய்ட்டு அதுக்கு விட்டுட்டு நான் ஃபேக்காக இருக்கேன், மேனிப்புலேட் பண்ணுறேன் அப்படிங்கலாம் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிராவோ வந்து திரும்பவும் வெக்கே கிட்ட வந்து போயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் பிரியங்காவுக்கு வந்து வெக்கே மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தேஜஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ இதெல்லாம் வந்து போகுது. அதுக்கப்புறம் தினேஷ்க்கும் வீணாக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை. திரும்ப அந்த ஒரு பிரச்சனை வந்து அந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறதா ரெக்ஸ் அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் திரும்பவும் வந்து அழுகுறாங்க வீணா. அப்போனா என் மேலே தான் தப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எல்லாமே நீ தான் தப்பு, நீ பவுண்ட்ரி செட் பண்ண மாட்டேங்கிற, 1 டைம் 2 டைம்னா பரவாயில்ல, எத்தனை டைம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சுது. ஸோ இதோட எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் வந்து மற்ற எபிசோட்ஸ் வந்து வரும். ஸோ இப்போது எபிசோட் நம்பர் 21ஓட ரிவ்யூ இதுதான். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த எபிசோட ஹைலைட்டான ஒரு மூமெண்ட்ஸ் தனி வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வாட்சிங். பை.